யோனா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் வரை. யோனா chapter 2 verse 1 to 10. verse 1. அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். That Jonah prayed unto the Lord his God out of this fish as birthing. வசனம் 2. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்தும் கூக்குரலிட்டேன், நீ என் சத்தத்தை கேட்டீர். And said, I cried and be the reason of the man and affliction unto the Lord, and he heard me out of the valley of hill carried high, and thou hearest me voice. வசனம் 3. சமுத்திரத்தின் நடு அமையாகிய ஆழத்திலே நீ எனக்கு தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. For thou hadst and cast me into the deep, in the midst of the seas, and the floods compassed me, and about all the billows and the waves passed over me. 4. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்படேன், ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நெருங்குவேன் என்றான். Then I said, I am the cast, and out of thy staggered heat, and I will look against toward the holy temple. வசனம் 5. தண்ணீர்கள் பிரமாண பரியந்தமும் என்னை நெருக்கினது, அழிவு என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. The waters encompassed me about, even to the soul, and the deep closed me around about. The words were weapons about my head. வசனம் 6. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைத்திருக்கிறது. என்னால் என் தேவனாகிய கர்த்தாவே, நீரே என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். I went down to he with most of the mountains, the earth is here and was and about me forever heat and years, though and forget up my life from corruption, O Lord my God. வசனம் 7. என் ஆத்துமா என்னிலே தேய்ந்து போகையில் கர்த்தரே நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. When my soul and find are within me, I remembered the Lord, and my prayer come in unto thee, into thine holy temple. வசனம் 8. பொய்யான மாயையாய் பற்றி கொண்டு இருக்கிறவன் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கி அடிக்கிறார்கள். They that and obey so lay when tears forsake their own mercy. வசனம் 9. நானோ எனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். But I will sacrifice unto thee with this voice of the thanksgiving. I will and pray that how the word salvation is of the Lord. வசனம் 10. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. And the Lord spake unto the fish, and it vomited out Jonah unto the dry lands.